ஒரு ஷாட் பண்ணிருக்கான் பாருங்க சார். இது டிவில போட்டு காட்டிட்டுமா சார்? அடேங்கப்பா, அவனை தவிர வேற எவனாலுமே பண்ண முடியாது. எனக்குள்ள என்ன இருக்குன்றது அவங்க கண்டுபிடிக்க கூடாது. சோ அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அப்படி ஒரு பிளே. நீ சொன்னதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. நானு பார்த்த பயம் இன்னும் இருக்கு சாண்ட்ராவுக்கு. ஒருத்தர் அது எவ்வளவு அஃபெக்ட் பண்ணிருக்கு பாருங்க. சாண்ட்ரா மூல ரிலாக்ஸ் ஆகுங்க நீங்க. சரி, ஓகே, உட்காருங்க. என்ன கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல. பார்த்த பயம் இன்னும் இருக்கு சாண்ட்ராவுக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 42 அண்ட் எபிசோட் 43 ஓட ரிவ்யூ தான். சண்டே எபிசோட்ஸ் வழக்கம் போல விஜய் சேதுபதி என்ட்ரியோட தான் எபிசோட் ஆச்சு. இன்னைக்கு உள்ள போனோடனே மறுபடியும் சபரி கிட்ட ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற மாதிரி நல்லா விசாரிச்சிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது நேத்தான சார் போட்டு அடி அடிச்சிக்க, நீ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே சபரியா அப்படிங்கிற கேட்கும்போது இல்ல நீ போயிட்டு ஸ்டோர் ரூம்ல ஒரு பொருள் இருக்கு எடுத்து வாப்பா அப்படிங்கிற மாதிரி சபரி அனுப்பிச்சு விட்டு அந்த கேப்லயும் நம்ம திவாகரை போட்டு போலப்போன்னு சொல்லிட்டு தர்பீஸ் கிட்ட விட்டாப்ல. என்ன காரணம்னா, இந்த வாரம் விட்ட மனுஷன் திரும்ப பிடிக்க முடியாதுல, அடுத்த வாரம்லாம் இருக்க மாட்டாரு, இவருக்கு போர் அடிக்குமா இல்லையா, அதுலயும் எதை வச்சு கலாய்ச்சார் அப்படின்னா, இவர் கேமரா கிட்ட போயிட்டு கேமரா ஃபோக்கஸ் கேட்டு இருந்தார் இல்லையா, அதை வச்சு கலாய்ச்சிட்டு இருந்தாப்ல. அது என்ன கேமரா அவங்களை பார்த்தாலே ஓடுது, ஒருவேளை நீங்க ஓவர் டேலண்ட் இருக்கிறதுனால அது ஓவர் லோட் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரிலாம் கலாய்ச்சிட்டு இருந்தாப்ல. அந்த கேப்ல சபரி வந்து அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து வந்துட்டாப்ல. அது என்ன ப்ராப்பர்ட்டி, அதை வச்சு என்ன விளையாட போறாங்கன்னு சொல்லி பார்த்தா சாம்பாரும் உப்புமாவும் இருக்கு. சாம்பார் உப்புமா வச்சு இவங்க எந்த கேமும் விளையாடலையே, இதற்கு எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கனி எஃப்ஜே உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது பார்வதி வந்து ஆளுக்கு ஒரு ஸ்பூன் ஊத்திட்டு மீதி ஒரு ஸ்பூன் தான் இருந்திருக்கும், அதை கொண்டு போய் சிங்க்ல வச்சுட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை ஓடிச்சுல, அந்த பிரச்சனையை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாங்களா? பாரு அந்த சாம்பார் கொட்டி ஒரு அவ்வளவுதான், அதேதான். இது ஒரு பிரச்சனைன்னு சண்டே எபிசோட்ல கொண்டு வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது தெரிஞ்சு போச்சு. சரி ரைட், அப்ப பேச வேண்டிய பல டாபிக்கை வாலண்டரா அவாய்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் வழக்கமாவே சாட்டர்டே எபிசோடு பயங்கர ஃபயரா இருந்தா சண்டே எபிசோட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் இருக்குன்ற மாதிரி இன்னைக்கு எபிசோடையும் அதே மாதிரி ஆக்கி விட்டாங்க. என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டாஸ்க்ல பங்கு பெற்றவங்க யாராரு? சோ இத பத்தி கணக்கிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நானும் எஃப்ஜே உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தோம் சார். பார்வதி வந்து ஆளுக்கு ஒரு ஸ்பூன் சாம்பார் வச்சாங்க, மீதி ஒரு ஸ்பூன் சாம்பார் தான் அதுல இருந்துச்சு, அதை கொண்டு போய் சிங்க்ல வச்சுட்டு போயிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்வதி கிட்ட கேட்டாப்ல. பார்வதி வந்து இல்ல சார், அதாவது எக்ஸ்ட்ரா வைக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு ரூல் இருக்கு, அதனால வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தள்ளி வச்சேன் சார். தள்ளி வச்சியா இல்லையா, சிங்கு கிட்ட வச்சேன்ல சொல்றாங்க. அதான் சார் தள்ளி சிங்கு கிட்ட வச்சேன்னா ஞாபகம் இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உனக்கு எதெல்லாம் ஞாபகம் இருக்கணுமோ அதெல்லாம் ஞாபகமே இருக்காதேமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா எஃப்ஜேவே சொன்னா சார் இதை ஷேர் பண்ணி வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ வச்சிருக்கலாமேமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல சார் சாரி சார் தப்பு தான் சார், வச்சிருக்கணும் வைக்காம விட்டுட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா முடிஞ்சிருக்கும். ஆனா இங்க பேசுறது யாரு, பார்வதி ஆச்சே. வழக்கம் போல இங்கேயுமே நான் கண்ட மணிக்கு தான் பேசுவேன் அப்படிங்கிற பேர்ல இல்ல சார் நான் கிச்சன் டீமுக்கு புதுசா, அதனால ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால இந்த மாதிரி நடந்து போச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ விஜய் சேதுபதி கேட்டாப்லையுமா, நீ கிச்சன் டீமுக்கு புதுசு அதனால சமையல் ஏதோ சொதப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இது சர்வே பண்ணது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வாழ்க்கையிலேயே சர்வ் பண்றேன், அதனால ஒரு சொட்டு சாம்பாரை வைக்கிறதுக்கு மறந்துட்டேன்னு சொல்லி சொன்னா என்னமா நியாயம் இருக்கு, நீ பேசுறது உனக்கே கரெக்ட்னு தோணுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பார்வதி திட்டி முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா எஃப்ஜி அதுக்கு பதில் கொண்டு பண்ணிருப்பான் இல்லையா, நீ சாம்பார் கொண்டு போய் சிங்க்ல வச்சா நான் உப்புமா கொண்டு போய் குப்பையில கொட்டுவேன்னு சொல்லிட்டு அதையுமே கேட்டாப்ல. நீ வழக்கமாவே இப்படி தானடா, ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டா நீ எக்ஸ்ட்ரீமாவே பண்றீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டா இல்ல சார் அந்த சமயத்தில் எனக்கு இந்த பாரு எதை கேட்டாலுமே அந்த சமயம் இந்த சமயம் அன்னைக்கே வெட்டிடுவேன்னு சொன்னேன். இல்ல சார் அந்த சமயத்துலங்கிற இதே பண்ணனா அந்த சமயத்துல எல்லா சமயத்திலும் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருப்பியா, ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வான் பண்ணலாம், இதே பொழப்பா வச்சுக்க முடியுமாடான்னு சொல்லிட்டு வாரம் திட்டுற மாதிரி இந்த வாரமும் திட்டி விட்டாப்ல. எனக்கு அந்த சமயத்துல தெரியாம நடந்துச்சு, அந்த சமயத்துல நடந்துச்சு ஒரு நாடகம். அந்த சமயத்துல ஒரு வழியா இந்த சாம்பார் உப்புமா பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சு விட்டதுக்கு அப்புறமா நேரா கமருதீன் கிட்ட வந்தாப்ல. ஏன்னா கமருதீன் ஆகுனா எல்லார்கிட்டயுமே சண்டை போடும்போது வளர்ப்புன்னு ஒரு விஷயத்தை இழுத்து வந்துருவாப்ல. இப்படிதான் துஷார் கிட்ட சொல்லி பஞ்சாயத்தாயி அப்புறம் சாரி எல்லாம் கேட்டாப்ல. சுபிக் சாட்டி இந்த வேலையை தான் பார்த்தாப்ல, அது பெருசா அட்ரஸ் பண்ணப்படல. இப்ப ரீசெண்டா விக்ரம் கிட்ட சண்டை போடும்போது கூட நீங்க பெரிய பண்பான ஆளு, நல்ல பண்பா வளர்த்திருக்காங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்ப எங்க போச்சு அந்த பண்பு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தார் இல்லையா. அது என்னங்க ஆகுனா வளர்ப்புன்னு அதே இழுக்கிறீங்க, உங்ககிட்ட வேணாலும் அனுப்பிச்சு விடலாமா, நீங்க வளர்த்து காட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கலாய்ச்சிட்டு, சரி இந்த வளர்ப்பு மேட்டரை பத்தி யாரெல்லாம் பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, நேத்து எப்படி இந்த ஆபாச குறியீடு மேட்டர்ல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட கேள்விக்கு நம்ம தர்பீஸ் கமுக்கமா அப்படி உட்காந்துக்கிட்டாப்லையோ, அதே மாதிரி பார்வதி இப்போ இதோ அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி உட்காந்தாங்க. ஏமா நீ தானமா சொன்ன எஞ்சி நிலுமா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொல்லி நிக்க வச்சாப்ல. பாரு நீங்க தானே உங்களுக்கு கேட்டோன்னு நீங்களே எந்திக்க வேண்டியதானே, எதுக்கு நான் கூப்பிடணும் சொல்லுங்க. ஃபர்ஸ்டா கமருதீன் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இல்ல சார் இந்த கேம்ல பார்வதிக்கு
ஆல்ரெடி கண்ணில் அடிபட்டு இருந்துச்சு, அதை மார்க் பண்ற மாதிரி ட்ரிகர் பண்ற மாதிரி விக்ரம் சிலதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாப்ல. அதை பார்த்துட்டு தான் ரொம்ப பண்பா வளர்த்துக்காங்கன்ற மாதிரி சொன்னீங்களே சார், இப்போ எங்க சார் போச்சு உங்க பண்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் பார்வதி கிட்ட கேட்டா சார் சார் சார்னு சொல்லிட்டு மண்டையை பூம் பூம் ஆடு மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. ஏமா அந்த மனுஷனாதி கடத்துல ஃபீல் பண்ணி சாரி கேட்டாப்ல, நீ சாரி கூட கேட்கலையம்மா, ஏன் சாரி கேட்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இல்ல சார் விக்ரம் ஆகும்னா என்கிட்டே சண்டைக்கு வரான் சார், ட்ரிகர் பண்ற மாதிரி பண்றான் சார், அதனால தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே ட்ரிகர் பண்ணார்ல, அதுக்கப்புறமா போய் கேட்டுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே இங்க பாருமா, அதாவது உங்க வீட்டாட்கள் இந்த ஷோ பார்த்துட்டு இருக்காங்க, உங்க வீட்டாட்கள் வந்து வருத்தப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் உனக்கு பேச தெரியல அப்படிங்கிற மாதிரி, அதாவது திவ்யா வந்து உங்க வீட்டில் இந்த ஷோ பார்ப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு பயங்கரமா பேசினாங்க. அதுக்கு வந்து விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்ணிலாம் பேசினார் இல்லையா, அந்த மேட்டரை இழுத்து விட்டுட்டு இப்ப அடுத்த வீட்டாள வரைக்கும் இழுத்து பேசுறியமா, இது உனக்கே நியாயமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. இன்னொரு பக்கம் விக்ரம் கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, விக்ரம் உங்ககிட்ட இருந்து ஒரு மாற்றம் தெரியுது, அது நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அந்த மாற்றம் நல்லாவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இல்ல நல்லா இருக்கு, பட் இருந்தாலும் அதுல ஒரு கண்ட்ரோல் வேணும், கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரமுக்கு அட்வைஸ் பண்ணாப்ல. நீங்க பேச ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கு, ஆனா அதுக்கு ஒரு கண்ட்ரோல் வேண்டாமா? கண்டிப்பா சார். விஜய் சேதுபதி இந்த இஷ்யூ பத்தி அட்ரஸ் பண்ணிருக்கும் போது ரம்யா வந்து சார் 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 சொல்லிட்டு கையை தான் தூக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே ஏதோ ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க போல, ஏதோ சொல்ல போறாங்க போல, இவரும் கேட்க போறாரு போல அப்படிங்கிற மாதிரி பார்த்தா, ஏமா சும்மா சும்மா கை தூக்கிட்டு இருக்க, நான் பேசுறது கேட்கவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டு, சரி ரைட் கை தூக்கிட்டு நேரா ஓங்கிட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக்ல இருந்து அப்படியே ஜம்ப் ஆகி அந்த கேப்டன்சி டாஸ்க்கு போயிட்டாப்ல. ஆமா வினோத் வந்து தொங்கிட்டு இருக்கும்போது கடைசியா அந்த கம்பியை உருவனீங்களே, என்ன ரீசன் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்ல சார் தொங்குறத பார்க்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லி உருவனே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு ரீசனாமா? நீ சிரிச்சிட்டு வர சொல்லிட்டு போற, எந்த டாஸ்க்கை ஃபன்னா விளையாடணும்னு சொல்றோமோ அதை சீரியஸா விளையாடுறீங்க, எந்த டாஸ்க்கை சீரியஸா விளையாடணும்னு சொல்றோமோ அதை ஃபன்னா விளையாடுறீங்க, இதெல்லாம் ஒரு காரணம் போய் சொல்லிட்டு அந்த மனுஷன் 1.5 மணி நேரமா தொங்கிட்டு இருக்காப்ல, பார்க்க நல்லவா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டி விட்டுட்டு கூடவே இந்த ரேங்கிங் டாஸ்க் அப்ப மட்டும் உங்களுக்கு ரேங்க் தப்பா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு கோவம் வருதுல, ஒரு ரீசன் கூட சொல்ல தெரியல அவங்களுக்கு ஏன் அவ்வளவு கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பிடி திட்டி விட்டாப்ல. அந்த புள்ள பார்த்திருக்கோம், என்னடா இது ஒரு பாயிண்ட் சொல்றதுக்கு கையை தூக்கணும், அது ஒரு குத்தமா, எனக்குன்னு ஒதுக்கி வச்சு திட்டினா பரவாயில்ல, கையை தூக்கணும் திட்டிட்டு இருக்காருன்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்காங்க. வலிக்குது நிக்க முடியல, அது ஒரு காரணமாமா? அது சிரிச்சுக்கிட்டு சரி. அதே கேப்டன்சி டாஸ்க்ல வியானா போயிட்டு வினோத்துக்கு ரீசன் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப வினோத் வந்து ஏமா சீக்கிரம் சொல்லிட்டு போமா கால் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி கவுண்டர் கொடுத்துருப்பாப்ல. அதனால வியானாக்கும் வினோத்துக்கும் ஒரு சண்டையா இருக்கும் இல்லையா, அந்த மேட்டரையுமே எடுத்து அட்ரஸ் பண்ணாப்ல. வினோத் நீங்க அந்த மாதிரிலாம் சொல்லவே கூடாது, அதாவது ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி லிசன் பண்ண வேண்டியது உங்க டாஸ்கே. அதாவது நீங்க நல்ல டைமிங் சென்ஸ் இருக்கு, நல்லா பேசுறீங்க, எல்லாமே ஓகே தான், ஆனா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிடுறீங்க பாத்தீங்களா, அதனால நீங்க பண்ணக்கூடிய பல நல்ல விஷயங்கள் வந்து நாசமா போயிருது அப்படிங்கறத ஓரளவுக்கு நாசுக்கா சொல்லி புரிய வச்சாப்ல. போதுமா ஆழமா சிந்திச்சு பேசுறீங்க, ரொம்ப நல்லா இருக்கு, கொஞ்சம் கவனமா பேசுங்க. நான் கூட என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, அந்த வளர்ப்பு டாபிக்ல இருந்து அப்படியே டைவர்ட் ஆயிடுதுன்னா ரம்யா மூலியமா அந்த கேப்டன்சி டாஸ்க்ல வந்தாங்க, அதனால இந்த ரெண்டு பிரச்சனையும் ஒரு சாம்பிளுக்காக பேசியிருக்காங்க போல. இதுக்கப்புறமா தான் அந்த கேப்டன்சி டாஸ்க்ல நடந்த பல முக்கியமான பிரச்சனைகளை பத்தி பேசவே போறாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்தேன். ஆனா இந்த கேப்டன்சி டாஸ்க்ல நடந்ததுலயே இது ரெண்டு மட்டும் தான் ரொம்ப முக்கியமான பிரச்சனைன்ற மாதிரி அந்த ரெண்டு பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணி முடிச்சு விட்டு போயிட்டாரு. உங்களுடைய பொறுப்புகளை நீங்க உணர்றதா ரொம்ப சரி, அதை பார்த்து உணர்ந்து விளையாடுங்க. நான் சிறிய இடைவேளைக்கு பிறகு நான் மீண்டும் வந்து இல்ல இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிலாம் உள்ள வரும்போது வீட்டுக்குள்ள ஒரு குரூப்பிசம் இருக்கு, அந்த குரூப்பிசம் உடைக்கிறதுக்கு தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வாய்க்கிலேயே பேசினாங்க. ஆனா இந்த வீட்டுக்குள்ள வந்து அவங்களே ஒரு குரூப்பிசம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நேத்து கூட இந்த கேப்டன்சி டாஸ்க்ல கனி வந்து ஒரு குரூப்பிசம் பண்ணி சபரியை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல வேலைகள் பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நடிப்பு அரக்கி சாண்ட்ராலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அதே நடிப்பு அரக்கி சாண்ட்ரா அந்த அவங்களுடைய டீம் வந்து இந்த கேப்டன்சி டாஸ்க்ல எவ்வளவு பேரை எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, எப்படி குரூப்பிசம் பண்ணி எப்படி டிஸ்கஸ் பண்ணி இந்த கேமை விளையாடினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்க்கவே இல்லையா? அதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லையான்ற மாதிரி இருக்கு. சபரிக்காக நான் இந்த பின் எடுக்கிறேன். and this is for you girl பாரு and திவ்யா. பிரஜனுடைய என்ட்ரி அப்பவே பிரஜனியா மச்சான், ஆனால் மச்சான் நீ உள்ள போனதுக்கு அப்புறம் நீ ஒரு கண்டஸ்டன்ட் தான், உன் வைஃப்லாம் நான் பார்க்க மாட்டேன், ரெண்டு பேட்டி சரமரியா கேள்வி கேட்பேன், நீங்க கோச்சிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் எங்கேயாச்சும் அப்படி கேள்வி கேட்பாரான்னு சொல்லி பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அப்படியே தூக்கி ஓரமா வச்சுட்டு மத்த பிரச்சனையில தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காப்ல. நன்றி. சாண்ட்ராக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்து அந்த சீக்ரெட் டாஸ்க் அவங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக என்னோட ஹோஸ்டிங்ல இதுவரைக்கும் போடாத குறும்படத்தை ஃபர்ஸ்ட் டைமா போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் பில்டப்லாம் கொடுத்து பயங்கரமா எடிட் பண்ணி பயங்கர மாசாலாம் போட்டு காமிச்சிக்க. ஆனா அதே சமயத்துல அதே சாண்ட்ராவும் பிரச்சனும் பண்ணக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் இந்த ஷோல அட்ரஸே பண்ண மாட்டீங்களே. வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, எல்லாத்தையும் கூட விட்டுறலாங்க. இந்த நாமினேஷன் பிரச்சனையே ஒரு பேசாத வாரமே கிடையாது. அது என்னங்க ஒரே ஆளுக்கு போயிட்டு 10 பேர் ஓட்டு போறீங்க, ஏங்க க்ளோஸ் நாமினேஷன் இருந்தாலும் சரி ஓப்பன் நாமினேஷன்
நாமினேஷனா இருந்தாலும் சரி, ஏங்க ஒரே ஆளுக்கு அத்தனை ஓட்ட போறீங்க, என்னங்க விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்க தெரிஞ்ச இவருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் விளையாடுறாங்களா. அந்த சீக்ரெட் டாஸ்க்ல பிரஜன் 0% இன்வால்வ்மெண்ட் காட்டியிருக்காரா. 100% விளையாடுனதே சாண்ட்ரா தானா. ஆனா இந்த வீட்டுக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃபாவே இருந்தாலும் இண்டிவிஜுவல் கேம் விளையாடுறதுக்காக வந்த ரெண்டு பேரும் என்னை விட அவர் தான் பெட்டர் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாமினேஷன் தாரவாத்தை கொடுப்பாங்களா. அதையும் இவர் கேள்வி கேட்க மாட்டாரா. பிரஜன் வந்து இன்னும் பெட்டர் பிளேயர், he deserves. ஓகே, ஒருவேளை இங்க சாண்ட்ரா பண்ண அதே விஷயத்தை பார்வதியோ திவாகரோ கனியோ சபரியோ எஃப்ஜியோ இவங்க யாராச்சும் ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க பார்த்தும் பார்க்காத மாதிரி விட்டுருப்பீங்களா, இல்ல வீக்கெண்ட் எபிசோட்ல அட்ரஸ் தான் பண்ணாம விட்டுருப்பீங்களா? அவங்க நம்ம கொடுத்த வழியை அவங்களுக்கு திருப்பி கொடுத்தாதான். நான் கூட நேற்று இந்த கேப்டன்சி டாஸ்கை பத்தி பேசும்போது சாண்ட்ரா வந்து நான் அப்படியே பயந்துட்டேன், அந்த பயம் இன்னும் என் கண்ணு விட்டு போகல அப்படிங்கிற மாதிரி செம்ம பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணும்போது சரி ரைட், இந்த பிரச்சனையில விட்டுட்டு இதே கேப்டன்சி டாஸ்க்ல நீ இன்னொரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கல, நாமினேஷன்ல பண்ணிருக்கல, இந்த குரூப்பிசம் பண்ணிருக்கல, அதெல்லாம் போட்டு அடிக்க போறேன், நாளைக்கு வச்சு செய்ய போறாரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கும் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. அண்ட் ஒன்ஸ் விஜய் சேதுபதி பிரேக் விட்டு போனோடனே பார்வதி அங்கேருந்து கிளம்பி விட்டாங்க. சாரிடா, நான் வந்து இன்டென்ஷனலாக சொல்லணும், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிடா அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணோடனே விக்ரம் சொல்லிட்டு அப்படி பாரு அடுத்த வாரம் சண்டை தான் போட போகிறோம், நீ வார்த்தையை விட தான் போகிறேன், எதுக்கு தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே 2 வாரம் சண்டை போட்டு நீ வார்த்தையை விடாமல் அதுக்கப்புறம் இந்த சாரியை வந்து சொல்லி அப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன உடனே என்ன ஓர திமுறா பேசுவேன், இப்படி பேசினா மறுபடியும் சண்டை தான் பிடிப்பேன் அப்படிங்கிற பேரில் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி கேட்க வரேன், நீ 2 வாரம் கழிச்சு வான்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு பாரு, நீ ஒன்றும் சும்மாலாம் கிடையாது ஓகேவா, நீ ட்ரிகர் பண்ற மாதிரி மார்க் பண்ற மாதிரி பல வேலைகள்லாம் செய்ய தான் செய்யற, லிமிட் தாண்டி பேச்சு இதுதான் ஜோக்குன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, சும்மா சாரி கேட்க வந்தா 2 வாரம் கழிச்சு 3 வாரம் கழிச்சு இந்த வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லி சாரியில ஆரம்பிச்சு சண்டையில போயிட்டு இருக்கு. 2 வீக்ஸ் டைம் எடுத்துட்டு வந்து என்கிட்ட பேசுன்னு சொல்றல, அதெல்லாம் வேண்டாம். ஒரு பக்கம் பார்வதி விக்ரம் கிட்ட சாரி கேட்க வந்து அந்த மனசை அக்செப்ட் பண்ணிக்கலங்கிறதால சண்டை போட்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் கமருதீன் விக்ரம் கிட்ட அட்வைஸ் பண்ணிருக்காப்ல, சரி விடு நெக்ஸ்ட் வீக் எப்படி சண்டை வரும் அப்ப வார்த்தையை விடுவா பாத்தியா, இதனால தான் அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு ஓப்பனாவே சொல்லி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது கூடவே இதே வேலையை தான் என்கிட்டயும் பார்த்தா நாளுக்கா எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கேன், என்ன பிரச்சனை நடந்தாலும் கடைசி வரைக்கும் அவன் கூட நான் நின்றுருக்கேன், ஆனா அவ என்கிட்ட இதே லைக் தான் அடிக்கிறான், நான் என்ன கேனப்பையலா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்புல அதை பார்க்கும்போது இது புதுசா வேற சொல்லி புரிய வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா இவ்வளவு நாள் பார்வதி பண்ற விஷயத்துக்குலாம் கமருதீன் ஒரு ஆள் தான் சப்போர்ட் பண்ணிருந்தாப்புல, இப்போ கமருதீன் சப்போர்ட் பண்ண போறது இல்லைன்ற மாதிரி முடிவு எடுத்தாரு போல இருக்கு. ஸ்ட்ரீம் பண்ணுவாங்கல்ல, ஏதாவது தெரியுதா நான் ஏன் சாரி அக்செப்ட் பண்ணலன்னு. அண்ட் இன்னொரு பக்கம் சாண்ட்ரா அண்ட் பிரஜன் இவங்க 2 பேருமே இந்த வீட்ல என்ன கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல. ஆனா இதுல வர திவாகர்ட்ட போயிட்டு மறுபடியும் நீங்க வினோத்தோட சேர்ந்து ஒரு கேம் விளையாடுங்க, உங்க காம்போ நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கு. அதுக்கு திவாகர் வந்து அதெல்லாம் வேணாங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்து மாறி மாறி பேசுறோம்ன்ற மாதிரி ஆயிரும், அது இல்லாம ஒருத்தரோட கொண்டு போய் ஒப்பிடாதீங்க, நான் தனி ரூட்ல போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாப்புல மறுபடியும் இந்த ஒப்பீடு தரம் தராதாரம் இந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணுவார்ல அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல, இல்லங்க ஏங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். இல்ல நான் உண்மையா சொல்றேன், யார் யார் கூட ஒப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்லிட்டு இருக்காப்ல. நம்ம நேத்து எபிசோட்லயே மென்ஷன் பண்ணிருப்போம், விஜய் சேதுபதி இந்த வீட்ல யாரையும் இந்த அளவுக்கு கிளிச் தொங்க விட்டுருக்காரான்னு தெரியல, அந்த அளவுக்கு பார்வதியை போட்டு என்னதான் திட்டினாலும் கடைசி வரைக்கும் பார்வதி மூஞ்சில ஃபீல் பண்ற மாதிரி ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட காணமே அப்படின்னு சொல்லிட்டு அதை கனி நோட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. நீங்க சொல்லிட்டு இருக்காங்க, அதாவது எவ்வளவுதான் திட்டினாலும் பார்வதி மூஞ்சில ரியாக்ஷன் காணும், திவாகர் எவ்வளவுதான் திட்டினாலும் ஈன்னு சொல்லி பல்லதான் காமிச்சிட்டு இருக்காரு. எனக்கு என்னன்னா இவங்க எல்லாம் இவ்வளவு திட்டு வாங்கி இவங்களே சந்தோஷமா இருக்கும்போது நம்ம ஏன் ஃபீல் பண்ணணும்னு எனக்கு தோணுது. நான் பார்வதி கிட்டே போய் சொல்லிட்டேன், பார்வதி இந்த விஷயத்துல கண்டிப்பா நீங்க தான் எனக்கு ரோல் மாடல், இவ்வளவு திட்டம் வாங்கிட்டு நீங்களே சந்தோஷமா இருக்கும்போது நான் ஏன் வருத்தப்படணும்ன்றது அவங்க கிட்டே போய் சொல்லிருக்காங்களா. பார்வதி பெரிய ரோல் மாடல் பாருங்க, நீங்களும் சந்தோஷமா இருக்கணும், நான் ஏன் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த வாரத்துடைய வீக்லி டாஸ்க் இருக்கு இல்லையா, தர்பூசணி ராஜ்யம் கானா ராஜ்யம், அந்த டாஸ்க் எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே கமருதீன் என்ன சொன்னார்னா, அதாவது ஃபன் டாஸ்க்னு கொடுத்தாங்க சார், ஆனா வழக்கம் போல யாரும் புரிஞ்சிக்காம சண்டை தான் சார் போட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியா யாருமே புரிஞ்சிக்கல, உங்களை தவிர்த்து வேற யாரும் புரிஞ்சிக்கல, நீங்க மட்டும் தான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்களா, இதுக்கப்புறம் இந்த டாஸ்க் எப்படி ஆடணும் என்ன ஏது அப்படிங்கிறத முதல்ல கமருதீன் கேட்டுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல அந்த மனுஷன் ஏதோ சொல்ல வந்தாப்ல ஆனா கலாய்ச்சி உட்கார வச்சிட்டாப்ல. டாஸ்க் என்ன வந்தாலும் படிச்சு முடிச்சோன்னா கமருதீனை கேளுங்க, எங்களுக்கு சரியா புரியுதுன்னு சொல்லுங்க. அடுத்த வியானா கிட்ட கேட்டாப்ல வியானா என்ன சொன்னாங்கன்னா, ஃபன் டாஸ்க்னு கொடுத்தாங்க சார், சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, அதுலயும் தர்பூசணிலாம் தூக்கி எறிஞ்சிட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு தான் சொன்னாங்க. தர்பூசணின்னு சொல்லிட்டலாமா, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் உட்காருமா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு தர்பூசணி எந்திரிக்க நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இல்ல சார் ஃபர்ஸ்ட் நாள் வந்து நல்லா இளவரசியோட நல்லா லவ்னு சொல்லிட்டு லவ் கனெல்லாம் போட்டு நல்லா ஜாலியாக தான் சார் இருந்தேன், அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அந்த இளவரசிகள்லாம் ஆப்போனன்ட் டீம்ல போயிட்டு கமருதீனோட பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார், அது எனக்கு ரொம்ப பொசசிவ் ஆயிடுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியா பொசசிவ் ஆயிடுச்சு சரி ரைட். அதுக்கப்புறம் வினோத் கூட வினோத் கூட எனக்கு ஒரு சண்டே ஆச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அந்த சண்டையை பத்தி அரோட கேட்போம், அரோட கேட்டா இல்ல சார் ஒரு வார்த்தையை விட்டாப்ல, அந்த வார்த்தையை விடாதீங்கன்னு தான் சொன்னேன், ஆனா என்ன பார்த்து ஏன்னு சொல்லி திட்டி விட்டாப்ல, அதனால தான் அட்ரஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுக்குமே விஜய் சேதுபதி என்ன கேட்டாருன்னா, அதாவது உங்க நாட்டு இளவரசிகள் எந்த நாட்டில் போயிட்டு கமருதீன் பேசினா உங்களுக்கு பொசசிவ்லாம் ஆகுதுல, அது ரியல் ஆச்சா இல்ல கேரக்டர்ல ஆச்சா, இல்ல சார் அது கேரக்டர் தான் சார் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பல. சரி ஓகே அது கேரக்டர்ல ஆச்சு, அப்ப இளவரசி ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா கேரக்டர்ல நீங்க அக்செப்ட் பண்ண பண்ணிருக்கணும், ஏன் அக்செப்ட் பண்ணல, எதுக்கு சம்மந்தம் இல்லாம அங்க போய் எட்டி பாத்தீங்க அப்படிங்கிற கேட்டா, சார் நான் எட்டிலாம் பார்க்கல சார் உட்கார்ந்து சார் பார்த்துட்டு இருக்காப்ல, எட்டிலாம் பார்க்கல சார் உட்கார்ந்து
தான் சார் பார்த்தேன். ஆனா அந்த பிரச்சனை நடக்கும்போது தர்பீஸ் வந்து மந்திரியா இருந்திருப்பாப்ல, அரோரா வந்து இளவரசியா இருந்திருப்பாங்க. சோ இளவரசி சொல்றது மந்திரி கேட்கணுமா இல்ல மந்திரி சொல்றதை இளவரசி கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் அந்த டாஸ்க் இருக்கும்போதே போயிருக்கும் போல இருக்கு. எல்லாருமே வந்து இளவரசி பேச்சு தான் வந்து மந்திரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே கடைசி வரைக்கும் இந்த தர்பீஸ் வந்து அக்செப்டே பண்ணிக்காம, எனக்கு தெரியுமா, நான் படிச்சவமா, நான் டாக்டர்மா, எனக்கு தெரியாதமா, ஒரு மந்திரி பேச்சு தான் இளவரசி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு பேசியிருப்பாரு போல இருக்கு. இப்ப மறுபடியும் அதை கேட்கும்போது எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இளவரசி பேச்சு தான் மந்திரி கேட்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தர்பீஸ் கிட்ட இப்பயாச்சும் நம்புறீங்களா இல்ல வேற யாரும் சொன்னா நம்புவீங்களா அப்படிங்கிற கேட்டா, சார் சபரி சார், யோ இவ்வளவு பேர் சொல்லி நம்பல, இப்ப சபரி சொன்னா நம்பிடுவேன், சரி சபரி சொல்லுங்கன்னா, சார் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் சார் இளவரசி பேச்சு தான் மந்திரி கேட்கணும்னு, அந்தாலும் இப்பயும் கேட்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அவருமே சொல்றாப்ல. சரி சார் அப்ப நான் தான் தப்பா புரிஞ்சுட்டே போல சார் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பேர் சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த மனுஷனுக்கே புரியுதாமா யார் சொல்லணும் இப்போ சார்? இல்ல சார் அதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. அப்புறமா விஜய் சேதுபதி என்ன கேட்டாருன்னா, அந்த லவ் கனெக்ட்ல உங்களுக்கு பொசசிவ் ஆச்சுன்னு சொன்னீங்க, அதை கேட்டா கேரக்டர்ல பண்ணேன்னு சொன்னீங்க, அரோராவை திட்டினத கேரக்டர்ல பண்ணீங்களா, எல்லாத்தையும் தூக்கி விசிட்டு போனீங்களே அதை கேரக்டர்ல பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இல்ல சார் கடைசியில் ஜெயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க சார். இங்க பாரு நான் என்ன கேட்டிருக்கேன், நீ என்ன பதில் சொல்லிருக்க, இப்படியே எல்லாரும் தூக்கி எரிஞ்சிட்டு நான் விளையாட வரலன்னு சொல்லி போயிட்டா, யார் தான் இந்த டாஸ்க் விளையாடுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இங்க பாரு பதில் சொல்ல போறியா இல்லையா, கடைசி வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை, நீ திறக்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்லேயே உட்காந்துட்டாப்ல, அப்பயும் வாயை திறக்கவே இல்லை. கடைசியாக பார்த்தாப்புல, சரி ரைட்டு நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் சாரி தான், அதை கேட்டுரும், சாரி சார் இங்கே மாதிரி சாரி சொல்கிறவெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட நீங்கள் போய் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டீங்கல்ல, அப்போ என்ன சொன்னார்னு சொல்லி கேட்டால், பார்வதி அந்த மேட்டரை விட்டுட்டு, சார் கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக போனேன் சார், ஆனால் கடைசியில் ஏன் சீட்டே ரொம்ப இதாகி போச்சு சார், ராஜமாதா எல்லாத்துக்கும் பயங்கர பிளான். இங்கே பாரு நான் என்ன கேள்வி கேட்டேன், நீ எங்கே போயிட்டு இருக்க, அவரை கன்வின்ஸ் பண்ணியான்னு கேட்டால் அதுக்கான பதிலை மட்டும் சொல்லு, சம்மந்தம் இல்லாத பேசாதுன்னு சொல்லிட்டு பார்வதியும் குட்டி உட்கார வச்சுட்டு அண்ட் தர்பீஸ் இந்த கேமரா கிட்ட போயிட்டு ஏ கேமரா அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிருந்தார் இல்லையா, அதெல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கா, கொடுக்காத ஒரு டாஸ்க்கு நீ பண்ண வேண்டிய ரீல்ஸ்க்கு இருக்கிற 60 கேமராலையும் போயிட்டு அந்த கேமரா ஒத்துழைக்கிறா கூட நீ அவ்வளோ எஃபோர்ட் போட்டு ரீல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற, ஆனா ஒரு டாஸ்க் கொடுத்தா அந்த டாஸ்க் பண்றதுக்கு உனக்கு வலிக்குதா, உள்ள போகும்போதே 60 கேமரா இருக்கு, 60 கேமரால 600 ரீல்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் உள்ளே போறல. சரி ரைட் நீ கடைசி வரைக்கும் பதில் சொல்ற மாதிரி தெரியல, வேணா ஒரு படத்தோட சீன் சொல்றேன் நடிச்சு காட்டியா அப்படிங்கிற மாதிரி இப்பயும் கலாய்ச்சி விட்டாரு. இதுக்கு பதிலாக வேற படத்தோட சீன் பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறீங்களா? வழக்கமா எல்லா சீசன்லயுமே நோட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா சண்டே எபிசோட்ல யாராச்சும் ஒரு ஆள் எவிக்ட் ஆகி வெளியே போறாங்க அப்படின்னா அவங்களுடைய ரோஸ்ட்டை சாட்டர்டேவே வச்சிருவாங்க. சரி சண்டே போற அன்னைக்கு எதுக்கு ரோஸ்ட் பண்ணணும், அவங்களை நல்லபடியா அமுச்சு விடணும் அப்படிங்கிறதுனால அந்த டாபிக்கை முந்தின நாள் கவர் பண்ணிட்டு ஃப்ரீயா விட்டுருவாங்க. ஆனா தர்பீஸுக்கு மட்டும்தான் நேத்தும் கலாய் இன்னைக்கும் கலாய் போற வரைக்கும் கலாய் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் இந்த வீட்டுல எவ்வளவு டார்ச்சர் பண்ணாப்லையோ அதே மாதிரி ஒரு டார்ச்சரை தர்பீஸ்க்கு கொடுத்து தான் அமைச்சிருக்காங்க. மந்திரி தானே, மந்திரினா மூளையை பயன்படுத்திருக்கணுமே, எங்க போச்சு? இந்த டாஸ்க்கை பத்தி வேற யாராச்சும் பேசணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எப்ஜே கை தூக்குனா, சரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இந்த டாஸ்க்லயே ஒரு பிளே வச்சிருந்த சார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சான். டேய் போன டாஸ்க்லயே தனியா நீ ஒரு பிளே வச்சிருந்தேன்னு சொல்லி தான் வாங்கி கட்டிட்டு உட்கார்ந்த, மறுபடியும் இந்த டாஸ்க்லயே ஒரு பிளேயா, சரி சொல்லு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டா, நானும் இளவரசியை லவ் பண்ணோம் சார், லவ் பண்ணி கடைசியில் இளவரசியை கொண்டு போய் ராஜாங்கத்தில் உட்கார வச்சு நான் ராஜா ஆகணும், இதான் சார் பிளான். ஃபர்ஸ்ட் டே ட்ரை பண்ணி பார்த்தோம், ஒர்க் அவுட் ஆகல. செகண்ட் டே என்ன பண்ணோம் அப்படின்னா 4 வேலையாட்கள் இருந்தோம், 4 பேர் சேர்ந்து இந்த சாப்பாடை வச்சு ஒரு கேம் பிளே பண்ணி நம்ம ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே உருவாக்கலான்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். என்னதான் சொல்ல வரான்னு தெரியல, 1/4 மணி நேரமா பேசிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தா பக்கத்துல சுபிக் சார் என்னம்மா சார் அது ஏன் ஐடியா சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது ஓ ஐடியாவா, ஏதோ அவன் ஐடியா மாதிரி பேசிட்டு இருந்தானே. இல்ல சார் இந்த லவ் பண்ணணும்னு ஆரம்பிச்சல அது ஏன் ஐடியா சார், இந்த தனி சாம்ராஜ்யம் அவங்க ஐடியா சார், எல்லாத்தையும் ஓ ஐடியா மாதிரி தான் சொன்னேன். அப்படி சொல்றேன் முடிச்சிட்டு தான். இதே விஷயத்தான் போன வாரம் அமித் பட்டாரு, நான் பண்ண விஷயத்தை அவர் பண்ண மாதிரி சொல்லிட்டாரு சார் சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டா எடுத்து வச்சிருந்தேன். இப்போ நீ எந்த வேலையை பார்த்து வச்சிருக்கேன்னு தெரியுதான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது நான் பண்ணது இவங்க பண்ணதுன்னு சொல்லி தனித்தனியா பிரிச்சு சொல்ல முடியாது. ஸோ அதனால அந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் கடைசியா விஜய் சேதுபதி என்ன சொன்னார்னா, நீ ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வர அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குன்ற மாதிரி நினைச்சேன், ஆனா கொஞ்சம் கூட சுவாரஸ்யமாவே இல்லை, அதனால நீ உட்காருன்ற மாதிரி உட்கார ஸ்டாப்ல. ஸோ இந்த மொத்த போர்ஷனுமே சுவாரஸ்யமா இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுமே எதுக்காக டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சத்தியமா தெரியவே இல்லை. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பிரேக் விட்டு போயிருப்பாப்ல, அந்த பிரேக்ல கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் வந்து அவங்க பேசுறதையே டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது எந்த வீக்கெண்ட் எபிசோட்ல இவ்வளவு பெருசா டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க தெரியல. அதாவது ஏதாச்சும் ஒரு சண்டை போட்டுருக்காங்கன்னா அந்த சண்டையை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா அங்கங்க இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கதே டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சரி ரைட் இன்னைக்கு 1 hour எபிசோட எப்படி ஓட்டன்னு தெரியாம எதையோ டெலிகாஸ்ட் பண்ணி ஓட்டிருக்காங்கன்றது மட்டும் நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஏதோ ஒரு இடத்துக்கு அந்த வண்டி வந்து சேரும், அது அங்கிருந்து சுவாரஸ்யமா மாறும் அப்படின்னு நினைச்சிட்டு அது வரல அந்த வண்டி. அண்ட் இன்னைக்கு எபிசோட்ல டிஸ்கஸ் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதை தூக்கி ஓரமா வச்சுட்டு கடைசியா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னப்ப அது என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம எல்லாருக்குமே ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டுன்னு ஒன்று இருக்கும், அந்த ஷீல்டு என்ன ஷீல்டுன்னு சொல்லுங்க பாப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான கேள்வி கேட்டப்பல ஃபர்ஸ்டா விக்ரம் என்ன சொன்னார்னா,
என்னுடைய ஹியூமர் தான் சார், எந்த ஒரு எமோஷனையும் எமோஷனா வெளியே காட்டாம கடந்து போறதுக்கு அந்த ஹியூமரை யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஆனா யாராச்சும் பாடின்னு சொன்னாலே பாடி ஷேமிங் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் தான் கேட்கிறாப்ல. அவ்வளவு சீரியஸா எடுத்துக்காம அதை கடந்து போறது என்னோட ஷீல்டுன்னு நினைக்கிறேன். அந்த அடுத்த பார்வதி கிட்ட கேட்ட உடனே என்னுடைய பேச்சு திறமையும் கலையும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படியாமா எங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அதாவது எந்த ஒரு ஆர்குமெண்டா இருந்தாலும் அதை கரெக்டா ரிசீவ் பண்ணி எந்த ஆங்கிள் பேசணும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா பேசுவாங்க. அதாவது லா பாயிண்ட புடிச்சு பேசுவாங்களா. அது மட்டும் இல்லாம யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அந்த ஃபீட்பேக்கை ரிசீவ் பண்ணி செல்ஃப் ரியலைஸ் பண்ணி அதை திருத்திக்கணும்லாம் பார்ப்பாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை பார்க்கும்போது ஏமா இந்த வீட்டில் 40 நாள் ஆகி போச்சு, இந்த 40 நாள் நீ சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் ஒரு நாள் கூட பார்த்தது இல்லைன்ற மாதிரி இருக்கு. ஆனா அதுக்குமே விஜய் சேதுபதி பாராட்டு தெரிவிக்கிறாரு. இதை நான் பாராட்டுறேன். அந்த அடுத்த திவாகர் கிட்ட கேட்ட உடனே வழக்கம் போல சார் எஜுகேஷன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எஜுகேஷனா படிப்புன்னு சொல்ல வரீங்களா இல்ல படிச்சவன்னு சொல்ல வரீங்களா சொல்லி கேட்டதுக்கு இல்ல சார் நான் படிச்ச நாலேஜ் வந்து ஷேர் பண்ணுவேன் சார் அப்படி மாதிரி சொல்லிட்டு அந்த நாலேஜ் தான் என்ன நாலேஜ்னு சத்தியமா தெரியலன்ற மாதிரி இருந்துச்சு. அது கடைசியா லிமிட் பண்ணிடுவேன் சார், யார் கூட பிரச்சனை வந்தா நான் லிமிட் பண்ணிடுவேன். இப்போ கவனா வினோத்துக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வருதுனா இந்த லிமிட்ல கூட சொல்லிட்டு லிமிட் பண்ணிடுவாராம். நம்ம ஒரு லிமிட்டுக்கு மேல போனா அவங்க கிட்ட பிரச்சனை ஆகுதுன்னா டோட்டலா லிமிட் பண்ணிக்கிறேன் சார். அண்ட் சபரி இந்த வாரம் கேப்டன் ஆனதுல இருந்து அந்த மனுஷனை போட்டு செய்யாத ஆளே கிடையாது. கேப்டன்சி டாஸ்க்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மனுஷன் வந்து எமோஷனலா பயங்கரமா பிரேக் டவுன் ஆயிட்டார் போல இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எமோஷனலி பயங்கர வீக்கான ஒரு பர்சன், ஆனா வந்து எமோஷனலி ரொம்ப ஸ்ட்ராங்ன்ற மாதிரி வெளியே காமிச்சிப்பேன், நான் வீக்ன்றதே மறைச்சி தான் வச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கூடவே இந்த வாரம் முழுக்க நான் ஓவர் திங்க் பண்ணிட்டேன், என்னமோ பண்ணிட்டேன், பயங்கர பீக்லாம் போயிட்டேன், அதனால தான் இந்த பிரஸ்ட் மேட்டர்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படிங்கிறத கொஞ்சம் மறைமுகமா சொல்லிட்டு இருந்தாப்ல. கடைசியா விஜய் சேதுபதி என்ன சொன்னார்னா, நீ எல்லா எமோஷனையும் உள்ள அடக்கே வச்சிட்டு இருக்காத, ஒட்டச்சி வெளியே வந்துரு, அப்பதான் உனக்கே ரிலாக்ஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. எனக்கு நல்லா அழுணும்னு தோணுது, ஆனா உடஞ்சி தான் பாருங்களேன், நல்லா தான் இருக்கும். அந்த பிரஜன் வந்து நான் மிரர் மாதிரி அவங்க என்ன காட்டுறாங்களோ அதான் நான் திருப்பி காட்டுவேன், அதான் என்னுடைய ஷீல்டுன்ற மாதிரி அந்த மனுஷன் ஒரு பக்கம் சொன்னாப்ல. வினோத் வந்து என்னுடைய பாட்டு தான் ஷீல்டுங்கிற மாதிரி அவர் சொன்னாப்ல. ஆனா விஜய் சேதுபதி உங்களுக்கு பாட்டு டைமிங் சென்ஸ் இது ரெண்டு தான் ஷீல்டுன்னு நான் நினைக்கிறேன்ற மாதிரி வினோத்துக்கு அவர் ஆன்சர் சொல்லிட்டு இருக்காரு. வினோத்தோட டைமிங் சென்ஸ் இன்னொன்னு பாடும் ரெண்டுத்தையும் விளக்குனா அங்க வினோத் திட்டாரு. அந்த கெமி வந்து நான் யாக்கிட்டே ஃப்ரெண்ட் ஆனா ரொம்ப வீக் ஆயிரும், அதனாலே ஃப்ரெண்ட் ஆயிருப்பேன், ரொம்ப பர்சனல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொன்னாங்க. இன்னொரு பக்கம் அரோரா பார்த்தா நான் ரொம்ப ஃபன் லவிங் பர்சனா இருப்பேன், அதான் என்னுடைய ஷீல்டுன்னாங்க. என்னமா அது என்னமா ஷீல்டுன்னு சொல்லி கேட்டா இல்ல ஒரு லிமிட்டோட வச்சுப்பேன், அதை தாண்டி உள்ள போனா அவங்க மேல அதிகமா கேர் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, அதனால அந்த அளவுக்கு உள்ள போறதே இல்லைன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் எவனும் உருப்படியான பதில் சொல்ற மாதிரி தெரியலையே, கண்டமணிக்கு பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபன் லவிங் பர்சனா என்ன காட்டிக்கிறேன். அண்ட் வியானா வந்து நான் ஒரு ஓடுற தண்ணி மாதிரி சார், என்னுடைய கோவம்லாம் 5 நிமிஷம் தான் இருக்கும், ஆனா அந்த வீட்டில் யார்கிட்டயாச்சும் ஏதாச்சும் பேச போனா அது எங்கேயோ போய் முடிகிற மாதிரி இருக்கு சார், அதனால கேமரா கிட்ட தான் நான் வெண்ட் அவுட்டே ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல எஃப்ஜே தான் பயங்கரமான காமெடிலாம் பண்ணாங்க. அதாவது நானும் வந்து பிரஜன் சொன்னாரு சார் மிரர்னு சொல்லிட்டு, அதே மாதிரி சார் அவங்க என்ன காட்டுறாங்களோ அதான் சார் நானும் காட்டுவேன். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் அக்கா தம்பி தங்கச்சி இது மாதிரி எனக்கு நம்பிக்கை கிடையாது, இதே ரிலேஷன்ஷிப்பை வெளியே போய் கன்டினியூ பண்ணா நான் பண்ணுவேன் சார், ஆனா இந்த வீட்டுக்குள்ள யாரா இருந்தாலும் எனக்கு கண்டசன் தான், என்னுடைய போட்டியாளர் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தாங்கல. இவனே குரூப் விஷயத்தில் இருந்துட்டு ஒரு 4-5 பேருக்கு சப்போர்ட் பண்ணி தான் சுத்திட்டு இருக்கான், ஆனா கேட்டா யாரா இருந்தாலும் இவன் விட மாட்டாராமா. இந்த வீட்டுக்குள்ள நான் நம்ப மாட்டேமா விளையாடுவேன். அந்த அடுத்த கமுர்தில கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நான் கோவத்தை தான் சார் என்னுடைய ஷீல்டாவே வச்சிருந்தேன், ஆனா நீங்க என்னைக்கு அட்வைஸ் பண்ணிக்கலோ அன்னையில இருந்து கரெக்டான ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கணும், அதான் ஷீல்டுன்ற மாதிரி மாத்திட்டாராம். கரெக்டான பாயிண்ட் எடுத்து வச்சா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ எனக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு. கனியா எப்பவுமே நீங்க ரொம்ப கனிவாவே இருக்கீங்களே ஏன் அப்படிங்கிற மாதிரி வீட்டுல இருக்கவங்களும் கேட்டாங்க, விஜய் சேதுபதியுமே கேட்டாங்க இல்லையா. இப்போ அவங்களே சொல்லிட்டாங்க ஸ்வீட்னஸ் தான் சார் என்னுடைய ஸ்வீல்டே, அண்ட் நான் வந்து வீட்டில் மட்டும் கிடையாது வெளியும் அந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி, அதாவது வீட்டில் மட்டும் ஸ்வீட்னஸை காமிச்சா அது நடிப்புன்னு ஆயிடும் இல்லையா. ஸோ வெளியும் அந்த மாதிரி தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கின்றத பதிவு பண்றாங்களா. ஸ்வீட்னஸ் அதான் எல்லாத்தையும் இனிமையா இருக்கிறது. கடைசியா சாண்ட்ரா கிட்ட கேட்டதுக்கு வெளியே இருக்கும்போது எனக்கு எந்த ஷீல்டுமே கிடையாது, ஆனா இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நான் மொத்தமா 2 ஷீல்டை ஃபாலோ பண்றேன். என்ன ஷீல்டலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒன்னு வந்து பொறுமையா, ரெண்டாவது மூஞ்சில எந்த ஒரு எமோஷனுமே யாருக்கிட்டையும் காட்டிக்கவே மாட்டாங்களா, அதுல வந்து ஆப்பரண்ட் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்களா, அதான் என்னுடைய கேம் பிளே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னமா சொல்றீங்க அப்படியே அப்படிங்கிற மாதிரி விஜய் கேட்டாப்ல, அதுக்கு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பட்டதாக அதை பார்க்கும்போது எம்மா இந்த ஹாசினி வியானா கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஹெவி டஃப் கொடுக்க போலியமான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியா சொல்றீங்க? சரி ஓகே உட்காருங்க. அன்னைக்கு முன்னாடி பிரவீன்ராஜ் எவிட் ஆகும்போது பிரவீன்ராஜுக்கு வந்து அவங்க ஒய்ஃப் ரெட் கலர் ஷர்ட் வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ அப்பவே அந்த மனுஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல ரெட் வரும்போது ஏதோ டேஞ்சர்ன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னைக்கு எபிசோட்ல யார் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு வந்தான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்வதி. ஸோ அதே மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டாங்க போலன்னு சொல்லி பார்த்தா அவங்க வந்து வெளியே இருக்கும்போதே அவங்க ஸ்டைலிஸ்டோட பேசி டீலிங் போட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. ஏதாச்சும் டேஞ்சரா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ரெட் கலர் காஸ்டியூம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற வந்து ஷோலையே பதிவு வர பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த பானபத்திரம் ஓனாண்டி யாரும் ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தீங்களாமே. ஆமா சார். ஒரு பக்கம் பார்வதி தான் இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா, உங்களுக்கு வர ட்ரெஸ் எல்லாம் அந்தந்த வாரமே உள்ள அமைச்சிட மாட்டோம், நாங்க வாங்கி வச்சு சஃபல் பண்ணி ஒவ்வொரு வாரமும் மாத்தி தான் கொடுப்போம், அது உங்களுக்கு தெரியுமா, இந்த டேஞ்சர்ன்ற குறியீடுலாம் உங்களுக்கு டைரக்டெல்லாம் வந்து சேர்ந்துராது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ்லாம் பட்டிருந்தாப்ல. கடைசியா ஒரு வழியா நாமினேஷனுக்கு வந்து எல்லாரையும் உட்கார வச்சுட்டு ஃபர்ஸ்டா சாண்ட்ரா அண்ட் விக்ரம் இவங்க 2 பேரையும் சேவ் பண்ணாப்ல, சுபிக்ஷா அண்ட் திவ்யா இவங்க 2 பேரையும் அடுத்த சேவ் பண்ணிட்டாப்ல, வியானா அண்ட் ரம்யா இவங்க 2 பேரையும் சேவ் பண்ணிட்டாப்ல, பார்வதியும் சேவ் பண்ணிட்டாப்ல. அதுக்கு கடைசியா அரோரா
அரோராவையும் சேவ் பண்ணிட்டாப்ல. இப்போ மிச்சம் இருக்கிற 2 பேர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனி அண்ட் திவாகர், இவங்க 2 பேர் தான் உட்கார்ந்தாங்க. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமா இருந்துச்சு. திவாகர் கூட பரவாயில்ல, கனி ஏதோ ஒரு கேம் ஒன்று ஆடுறாங்கல்ல, கனிக்கு பதிலாக அரோரா உட்கார வச்சிருந்தா கூட கொஞ்சம் மனசாரி இருக்கும். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ஏன் இவங்க 2 பேர் உட்கார வச்சு எவிக்ஷன் வரைக்கும் போனாங்க அப்படிங்கிறது தெரியல. கடைசியா இவங்க 2 பேர்ல யார் எவிக்ட் ஆக போறா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மேக்ஸிமம் எல்லாருமே வந்து திவாகர் பேர் தான் சொன்னாங்க. ஸோ நீங்க ஆசைப்பட்ட மாதிரி திவாகர் தான் வெளியே அனுப்ப போறோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்ச உடனே பார்வதி ஐயோ திவாகரா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா திவாகர் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல அவனுடைய ஒரிஜினல் ரியாக்ஷன் வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறமா எல்லாரும் போயிட்டு அண்ணா வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வினோத்லாம் வந்து கொஞ்சம் எமோஷனலாக பேசிட்டு இருக்காப்புல. அதெல்லாம் பார்த்து ஆகா ஒரிஜினல் எமோஷனல் ஆக வேண்டியது நம்மளாச்சே, மற்றவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் காதலி காதலி அழுதி பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னதான் இந்த தர்புஷ்ணி இந்த வீட்டில் இருக்கிற எல்லா கட்டியும் பயங்கரமான சண்டெல்லாம் போட்டு எக்கச்சக்கமான கீழ்த்தரமான வார்த்தைகள்லாம் எல்லாரும் மேலேயும் யூஸ் பண்ணியிருந்தாலுமே அந்த மனுஷன் வீட்டை விட்டு வெளியே போகும்போது எல்லாருமே கொஞ்சம் ஜாலியாக தான் வெளியே அனுப்பிச்சு வச்சாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் எஃப்ஜே, அதாவது அந்த மனுஷனே விட்டாலும் இவன் விட மாட்டான் போல இருக்கு. இந்த நடிப்பு அறக்கன்றது கேமரா பார்த்து பேசுனேன்னு சொல்லி சொன்ன உடனே வணக்கம் தமிழக மக்கள்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடைசியாக பேசிட்டு இருந்தாப்ல. அண்ட் இதில் பிக் பாஸ் வேற வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நான் சினிமாவுக்கு போனால் கூட பிக் பாஸ் மறக்க மாட்டேன் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாப்ல. இதில் பிக் பாஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ரம்யா உன்ட்டு பேசாம விட்டனே யார் நான் பேசிட்டு இருக்கேன், நான் பேசும்போது கூட உனக்கு ரம்யா தான் தேவைப்படுதான்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விட்டு சரி ரைட் உன்னுடைய டைம் முடிஞ்சு போச்சு நீ கிளம்பி நேரம் ஸ்டேஜுக்கு போச்சு அனுப்பிச்சு விட்டாப்ல. உங்கள் பயணம் இத்துடன் முடிந்தது. அங்கேயிருந்து திவாகர் நேரம் ஸ்டேஜுக்கு வந்தோடனே சரி ஓகே ஃபர்ஸ்ட் பயண வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி பயண வீடியோ போட்டுட்டாப்ல. அது அவருடைய பயண வீடியோவா இல்லை வினோத்துடைய பயண வீடியோவான்னு தெரியல. எல்லா ஸ்கிரீன்லயுமே வினோத் தான் இருக்காப்ல. ஒன்ஸ் இந்த பயண வீடியோ முடிஞ்ச உடனே விஜய் சொல்லி தர்பீஸ் கிட்ட உள்ள போய் பேசுறீங்களா சொல்லி கேட்டதுக்கு பேசுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. உள்ள போனோடனே வினோத் வந்து ரொம்ப எமோஷனலாகி பேசுறாப்ல. நீங்க நிறைய படம்லாம் பண்ணுவீங்கன்ற மாதிரிலாம் பேசியிருந்தாப்ல. அதை பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற வரைக்கும் எந்த அளவுக்கு கலாய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கலாய் தள்ளிட்டு வெளியே போகும்போது இவ்வளவு எமோஷனல் ஆகிறது யாரா இவரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்வதியெல்லாம் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க சார், ஃபேமிலி மெம்பரும் இருக்காங்க சார், நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனால அழுக மாட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாப்ல. எனக்கே தெரியும்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ட் அடுத்த இந்த கமருதீன்லாம் என்கிட்ட ரொம்ப சண்டை போட்டுருந்தா சார், இப்போ 2-3 நாளா ரொம்ப க்ளோஸா இருக்காரு சார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாப்ல. சரி ரைட் கடைசியா வந்து நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற மாதிரி போஸை போட்டு இந்த வாட்டர் மெலான் சாப்பிட்ற மாதிரிலாம் சொல்லி அந்த மனுஷனுக்கு வழி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. கடைசியா விஜய் சேதுபதி வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம என்கிட்ட ஏதாச்சும் சொல்ல வேண்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஒன்று கேட்டாப்ல. அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க சார் என்னுடைய பாடி லாங்குவேஜ் அப்படியே விஜய் சேதுபதி மாதிரி இருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதாவது விஜய் சேதுபதி கடுப்பானார் இல்லையோ அங்க இருக்கிற மொத்த ஆடியன்ஸும் கடுப்பாய் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ரைட் இதுக்கு மேலே பேச விட்டா ரொம்ப பிரச்சனை ஆயிரும், நீ கிளம்புப்பா அப்படின்ற மாதிரி அவரையும் அனுப்பிச்சு விட்டு விஜய் சேதுபதியும் கிளம்பிட்டாப்ல. அண்ட் ஆல்ரெடி சபரி வந்து இந்த ஷீல்டு மேட்டர்லாம் பயங்கர எமோஷனலாகி பேசியிருந்தார் இல்லையா, அவர் விஜய் சேதுபதி அட்வைஸ் பண்ணியிருந்தார்ல நீங்கள் எமோஷனலாக இருக்கீங்க ஒட்டஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை ஒட்டைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு மனுஷன் வந்து பேச ஆரம்பிக்கிறாப்ல. அதாவது நான் இந்த வீட்டில் யாரையும் பெருசாக நம்ப முடியல, நான் வந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன், ஓவர் திங்க் பண்ணுறேன், ஹைப்பராக போயிட்டு இருக்கேன், அதனால தான் இந்த குப்பை மேட்டர்லாம் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக சபரி இந்த வாரம் எதில் அடி வாங்கினாரோ இல்லையோ அந்த குப்பை மேட்டரில் ரொம்பவே அடி வாங்கிட்டாப்ல. அந்த மனுஷன் அந்த குப்பை மேட்டரில் பண்ணதும் தப்பு தான், ஆனால் அவர் பண்ணதுக்கு இந்த சாண்ட்ராவும் பிரஜனும் சேர்ந்து ஒன்று பண்ணாங்க பாருங்க, அது எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. அதனாலேயே அந்த மனுஷன் ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டார் போல இருக்கு. வீக்கெண்ட் எபிசோட்ல அந்த மனுஷன் கொஞ்சம் பாசிட்டிவா வரும் சொல்லி எதிர்பார்த்திருப்பார் போல இருக்கு. ஆனா இந்த தர டாஸ்க் அது இதுன்னு போட்டு அடின்னு அடிச்சு நவுத்திட்டாங்களா, ஸோ ரொம்ப அப்படியே உள்ள ஹெவியா இருந்திருக்கும் போல இருக்கு. கடந்து அழுதுட்டு பேசிட்டு இருக்காப்புல. ஆனா எல்லாரும் சீரியஸா பார்த்துட்டு இருக்காங்க. இதுல பார்வதி எல்லாம் சீக்கிரம் பேசி முடிடா எனக்கு வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் கடைசியா கதறி பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டாப்புல. எல்லாரும் போயிட்டு கன்சோல் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா இவ்வளவு அழுகுறா ஒரு மனுஷன், இதுக்கு ஃபீல் பண்ணி ஒருத்தன் கூட அழுகலையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடைசியா ரம்யா வெளியே வந்து உட்காந்துட்டு அவன் எனக்கு அண்ணே இல்ல நான் நினைச்சாலும் அவன் அழுகும் போது எனக்கு அழுக வரதானே செய்யுதுன்னு சொல்லிட்டு ரம்யா தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுத மாதிரி இருந்துச்சு. அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் நேற்று எபிசோட கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு எபிசோடு வந்து ரொம்ப சுமாரான எபிசோட் தான். ஏன்னா நேற்று நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணப்போ ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அட்ரஸ் பண்ணாது, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு பிளாஸ்டா இருந்துச்சு, இந்த மாதிரி நம்ம தான் பாராட்டணும். ஆனா இன்னைக்கு நிறைய பேசுறதுக்கு இருந்துச்சு. நேற்று ஒரு குரூப் விஷயத்தை போட்டு அடிச்சார் அப்படின்னா இன்னைக்கு ரெண்டாவது குரூப் ஒன்று உருவாயிருக்கு இல்லையா சாண்ட்ரா அண்ட் கோ, அந்த குரூப்பை பத்தி அடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. சாண்ட்ரா வந்து நாமினேஷனை வந்து பிரஜனுக்கு கொடுத்தாங்க. ஏங்க நீங்க இண்டிவிஜுவலா விளையாடுறேன்னு சொல்லிட்டு தான் உள்ள போனீங்க, என்ன பேசிஸ்ல நீங்க பிரஜனுக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். நாமினேஷனை இவ்வளவு ஓப்பனா உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றது மட்டும் இல்லாம நீ யாரை நாமினேட் பண்ணுன்ற வரைக்கும் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த டைரக்ட் நாமினேஷன்ல யாரு பேரை சொல்லணும்ன்றதை இவங்க 2 பேர் தான் டிஸ்கஸே பண்ணணும். அதையும் ரொம்ப ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணாங்க. இந்த தலை டாஸ்க், அந்த தலை டாஸ்க்ல கனி குரூப்பிசம் பண்ணாங்கன்னா இந்த தலை டாஸ்க்ல இவங்க தானே குரூப்பிசம் பண்ணாங்க. அதை பத்தி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுலயுமே போயிட்டு நீ யாரை உருவணும், எப்ப யாரை உருவணும், யாரை வந்து கீழே இறக்கணும்ன்ற வரைக்கும் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணீங்க. இதுதான் நீங்க பண்ற குரூப்பிசமா உடைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்களே குரூப்பிசம் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு கிளின்னு கிழிச்சு எடுத்துக்கலாம். பட் அது எல்லாத்தையுமே தூக்கி ஓரமா வச்சுட்டு சம்பந்தமே இல்லாம உப்மா மேட்ரு, அதுக்கப்புறம் ஷீல்டு மேட்ருன்னு சொல்லிட்டு என்ன
என்னென்னமோ பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு திவாகருடைய எவிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்து வேற எதுவுமே பெருசா திருப்தியா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் திவாகர் வெளியே போனதுக்கு அப்புறமா இந்த கேமே முழுசா மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா திவாகர் வச்சு தான் நிறைய பிளே போயிட்டு இருந்துச்சு. பார்வதியுமே திவாகரோட சேர்ந்து ஒரு பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்வதியோடைய தனி கேம் எப்படி இருக்க போகுது, திவாகர் இல்லாத அந்த வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நானே ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேரும். சோ வீடியோ மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறேன். ஃப்ரம் ஷாஃபி டாடா பை பை அண்ட் டேக் கேர்.